அம்மாவுக்கு ஆந்திராங்கிறனால மோஸ்ட்லி ஆந்திரா ஸ்டைலில் தான் குக் பண்ணுவாங்க. அம்மா சிக்கன் கிரேவி வச்சாங்கன்னு வைங்களேன், அந்த தெருவே மணக்கும். நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் மோஸ்ட்லி இதை தான் வைப்பாங்க. நான் நேற்றே எங்கள் அம்மாட்ட சிக்கன் கிரேவி எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டேன். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே மல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். நம்ம தனியா ஒரு பேன்ல சிக்கன் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3/4 சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லாவே குக் ஆனதுக்கு அப்புறமா இப்ப வேற ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கருவேப்பிலை சேர்த்ததும் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருந்தா அந்த பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே வேக வச்சு எடுத்துக்கிட்ட சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு விளாக்ல பார்க்கலாம்.